Students, welcome to MS6 channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது நம்பர் சிஸ்டம்ல எக்ஸசைஸ் 1.4 பார்க்கறோம். அதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Classify the following numbers as rational or irrational. ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ரேஷனல் நம்பர்ஸா irrational நம்பர்ஸா சொல்லிட்டு நம்மள வந்து டிஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி நம்ம சம்முக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரூல் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாச்சும் ஒரு ரேஷனல் நம்பர் கூட இன்னொரு இர்ரேஷனல் நம்பரை வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? கண்டிப்பா இர்ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு ரேஷனல் நம்பர் கூட இர்ரேஷனல் நம்பரை வந்து நம்ம மைனஸ் பண்றோம்னா நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் என்ன? இர்ரேஷனல். தென் ரேஷனல் நம்பர் கூட ஒரு இர்ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் தான் கிடைக்கும்? இர்ரேஷனல் நம்பர் தான் கிடைக்கும். ரேஷனல் நம்பர் கூட ஒரு இர்ரேஷனல் நம்பரை டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற ஃபைனல் ஆன்சர் வந்து இர்ரேஷனலா தான் இருக்கும். இந்த ரூல் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த சம் கிளியர் பண்றதுக்கு சிம்பிள் தான். இந்த ரூல்ல எதுவுமே இல்ல. அடிஷனோ, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ஒரு ரேஷனல் நம்பர் கூட ஒரு இர்ரேஷனல் நம்பர் வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளோட ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? இர்ரேஷனலா தான் இருக்கும். ஓகே, சிம்பிள் தான். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இந்த சம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 2 மைனஸ் ரூட் 5. ரூட் 5ன்றது என்ன? நம்மளுக்கு இர்ரேஷனல் நம்பர். 2ன்றது வந்து ரேஷனல் நம்பர். சோ ரேஷனல் நம்பர் கூட ஒரு இர்ரேஷனல் நம்பரை மைனஸ் பண்ண ஆன்சர் என்னதான் நம்மளுக்கு? இர்ரேஷனல். ஓகே, செகண்ட் क्वेश्चन போலாம். செகண்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 3 பிளஸ் ரூட் 23 பிராக்கெட் பண்ணிட்டு மைனஸ் ரூட் 23. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். 3 பிளஸ் ரூட் 23 மைனஸ் ரூட் 23. ஓகேவா? பிராக்கெட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே எழுதிருக்கேன். இப்போ பாருங்க, பிளஸ் ரூட் 23 மைனஸ் ரூட் 23 என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். சோ உங்களோட ஆன்சர் இதுல என்ன கிடைக்கும்? ஜஸ்ட் 3 மட்டும் தான் கிடைக்கும். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுதுல, அது 0 ஆயிடும். வேல்யூ இல்லாம போயிடும் நம்மளுக்கு. சோ 3 மட்டும் தான் செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சரா வந்திருக்கு. சோ 3 இஸ் a ரேஷனல் நம்பர். ஓகே, தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? 2 ரூட் 7 டிவைடட் பை 7 ரூட் 7. ஓகே, இதுல வந்து உங்க மேல இருக்கிற நம்பர் வந்து 2 ரூட் 7 இருக்கு. 2 கூட ரூட் 7 இன்க்ளூட் ஆகி மல்டிபிளிகேஷன்ல தான் வந்திருக்கு. 7 கூடயும் ரூட் 7 மல்டிபிளிகேஷனா வந்திருக்கு. பட் ரெண்டு டேர்ம் எப்படி இருக்கு? நம்மளுக்கு டிவிஷன்ல இருக்கறனால நீங்க என்ன பண்ணிடலாம்? 2 ரூட் 7 டிவைடட் பை 7 ரூட் 7. ரூட் 7 ரூட் 7 நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் இருக்கு இல்லையா? அதை நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 2/7 மட்டும் கிடைக்கும். So this is a rational number. Rational. Question number 4 பாருங்க. 1 by root 2. மேல என்ன இருக்கு? நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் இருக்கு. கீழே இருக்கிறது என்னது? irrational நம்பர். நியூமரேட்டர்ல ரேஷனல் இருக்கு, கீழே இருக்கிறது irrational நம்பர் இருக்கு. சோ எங்க ரூல்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேஷனல் நம்பரை வந்து irrational நம்பரால டிவைட் பண்ண நமக்கு ஆன்சர் என்னதான் வரும்? irrational தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். ஃபிஃப்த் சம்மோட 2 இன்டூ பை. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பை வேல்யூ வந்து என்னது? ஒரு இர்ரேஷனல் நம்பர். 2ன்றது ரேஷனல் நம்பர், பைன்றது இர்ரேஷனல் நம்பர். சோ இதை எப்படி எழுதலாம்? 2 இன்டூ பை. 2 பைன்னு எழுதிருக்காங்க இல்லையா? சோ மல்டிபிளிகேஷன்ல தான் இருக்கு. ஒரு ரேஷனல் கூட இர்ரேஷனல் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவா இருக்கும்? இர்ரேஷனல் நம்பர். ஓகேவா? இந்த क्वेश्चனை வந்து நம்ம கிளாஸ்ல மட்டும் பண்ண சொல்லிருக்காங்க. ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு ரேஷனல் நம்பரா இல்ல இர்ரேஷனல் மட்டும் கேட்டிருக்காங்க. சோ ஜஸ்ட் நம்ம அதை வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். क्वेश्चन நம்பர் 2. Simplify each of the following expressions. ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 3 பிளஸ் ரூட் 3 இன்டூ 2 பிளஸ் ரூட் 2. இது வந்து ரெண்டு டேர்ம்ஸா இருக்கு. 3 பிளஸ் ரூட் 3ன்றது ஒரு டேர்ம், 2 பிளஸ் ரூட் 2ன்றது இன்னொரு டேர்ம். ஓகே, இது என்ன ஃபார்ம்ல நம்மளுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாமே வேற வேற நம்பரா இருக்கு இல்லையா? இது A, இது B, இது C, இது வந்து D. சோ இதுக்கான ஃபார்முலா என்ன இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா? A பிளஸ் B and C பிளஸ் D. ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? AC பிளஸ் BC பிளஸ் AD பிளஸ் BD. இதான் இதுக்குரிய ஆன்சர். இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் கிடைக்கும். இதுல எதுவுமே இல்ல. இந்த ஃபார்முலாவை எப்படி வந்து நம்ம பண்ணிருக்கோம்னா, C வந்து ஃபர்ஸ்ட் A கூடயும், அடுத்தது C வந்து B கூடயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் D வந்து A கூடயும், அகைன் D வந்து B கூடயும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுதியிருக்கோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்ப சம் பார்க்கலாம். இந்த ஃபார்முலா அப்படியே என்ன பண்ண போறோம்? சம்ல வந்து அப்ளை பண்ண போறோம்.
இல்ல உங்களுக்கு ஃபார்முலா வந்து ரிமெம்பர் பண்ணி இங்க அப்ளை பண்ற கஷ்டமா இருக்குன்னா நீங்க இங்க போட்டோம் இல்லையா ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு ரெண்டு நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, நமக்கு 3 இருக்கு, 3 ஆல 2 மல்டிப்ளை பண்ணுங்க, அகைன் 3 ஆல √2 மல்டிப்ளை பண்ணுங்க. சிமிலரா கீழே என்ன நம்பர் இருக்கு, √3 இருக்கு இல்லையா, √3 வச்சு ஃபர்ஸ்ட் 2 அண்ட் √3 வச்சு அடுத்தது √2. ஓகே, இந்த மாதிரி பண்ணி பாருங்க. இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். 3 × 2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 6 கிடைக்குமா. அடுத்தது 3 × √2 என்ன கிடைக்கும், 3 √2. நெக்ஸ்ட் √3 × 2 என்ன இருக்கும் நம்மளுக்கு, 2 √3. நெக்ஸ்ட் √3 × √3 சாரி √3 × √2. ரூட்குள்ள வந்து இருக்கிற நம்பர் என்ன பண்ணிக்கலாம், ரூட்ல வருது ரெண்டுமே அப்படின்றப்ப ரூட்குள்ள இருக்கிற நம்பர் நம்ம என்ன பண்ணிப்போம், மல்டிப்ளை பண்ணிப்போம். சோ 3 × 2 என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும், √6. இதுதான் இதுக்கான ஆன்சர். நீங்க இப்படி வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு இன்னொரு டேர்ம்ல இருக்கிற ரெண்டு நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணியும் போட்டுக்கலாம். இல்ல இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, ஃபார்முலா மக பண்ணிக்கிறீங்கன்னா இந்த ஃபார்முலாலே நீங்க அப்ளை பண்ணி பார்த்தா இதே சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். செகண்ட் क्वेश्चन பார்க்கலாம். 3 + √3 × 3 - √3 இதே ரெண்டு டேர்ம்ஸ் தான். இதுல உங்களுக்கு வந்து என்ன நம்பர் இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கு, சேமா இருக்கு. செகண்ட் நம்பர் வந்து ரெண்டு டேர்ம்ஸ்லயுமே சேமா இருக்கு. ஓகே, இது என்ன ஃபார்முலா வந்து ரிசம்பிள்ஸ் பண்ணி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா a + b a - b. இதோட ஆன்சர் a + b a - b என்ன வேல்யூ வரும் உங்களுக்கு, a² - b². இது உங்களுக்கு சிம்பிள் தான் இந்த ஃபார்முலா. ஓகே, a + b a - b. நீங்க இதையும் என்ன பண்ணலாம்னா இங்க மேல பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் செகண்ட் டேர்ம், ஃபர்ஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு செகண்ட் டேர்ம்ல வர மல்டிப்ளை பண்ணலாம். அதே போல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற செகண்ட் வேல்யூ எடுத்துட்டு செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது கூட மல்டிப்ளை பண்ணலாம். மேல இருக்கிற அதே ஸ்டெப் நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நீங்க சிம்பிளா ஃபார்முலால போட்டாலும் உங்களுக்கு சம் முடிஞ்சிடும். ஓகே, இப்போ a வேல்யூ உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a = 3 and b is √3. a இதுவும் வந்து உங்களுக்கு b தான். a வந்து 3 இருக்கு, ஃபார்முலா என்ன, a² - b². a ஓட ஸ்கொயர் உங்க என்ன எழுதுவீங்க, 3² - b வேல்யூ என்ன, √3. சோ √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ ஒரு ரூட்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து நீங்க ஸ்கொயர் பண்றீங்க அப்படின்னா இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து கேன்சல் ஆயிடும். இந்த 2வும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் என்ன நம்மளுக்கு கேன்சல் ஆயிடும். சோ உங்களுக்கு 3² என்ன கிடைக்கும், 9 - 3 தட்ஸ் ஈக்குவல் டு 6. இதுதான் செகண்ட் சம்க்கான ஆன்சர். தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம் என்ன கொடுத்திருக்காங்க, √5 + √2 the whole square. இங்க என்ன இருக்கு, இது வந்து a, இது b, a + b the whole square ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நீங்க சின்ன கிளாஸஸ்லயே படிச்சிருப்பீங்க. a + b the whole square ஃபார்முலா என்ன, a² + 2ab + b². இத அப்ளை பண்ணா a² என்ன இருக்கும் உங்களுக்கு, a வேல்யூ வந்து √5² + 2 × a என்னது √5 × √2 பிராக்கெட்ல போட்டுக்கலாம். ஓகேவா, × √2 + √2 வந்து உங்களுக்கு b ஓட வேல்யூ. சோ √2 the whole square. இது சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், √2 ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடும். சோ 5 + 2 அப்படியே வச்சுக்கோங்க. ரூட்குள்ள இருக்கிறது 5ம் 2ம் ரூட்குள்ள இருக்கு இல்லையா, மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், √10 கிடைக்கும். பிளஸ் இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். சோ 2 மட்டும் இருக்கும். இது அகைன் நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 5 + 2 7 + 2 √10. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த சம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன ஃபார்மேட்ல இருக்கு, √5 - √2 × √5 + √2. இது a, இது -b, இது a, இது +b. இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் சம்ல பார்த்திருப்போம். ஓகேவா, a + b a - b. ஆன்சர் என்ன நம்மளுக்கு, a² - b². அதே தான், அங்க டேர்ம்ஸ் மட்டும் இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிற டேர்ம் வந்து செகண்ட் பிளேஸ்லயும் செகண்ட் இருக்கிற டேர்ம் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆனா a வேல்யூ b வேல்யூ வந்து சேம், மாற போறது இல்ல. a உங்களுக்கு என்னது √5, b என்னது √2. ஃபார்முலால அப்ளை பண்ணலாம். √5² - √2². ஸ்கொயரும் ரூட்டும் நம்மளுக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். சோ உங்களுக்கு இருக்கிற வேல்யூ 5 - 2 தட்ஸ் ஈக்குவல் டு 3. அவ்வளவுதான் இந்த சம்ஸ். சிம்பிளிஃபை பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க ஃபார்முலாஸ் மட்டும் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான் இது, ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போட்டுடலாம் சம்ஸ். அடுத்தது தேர்ட் क्वेश्चन பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ரீகால், pi is defined as the ratio of circumference, say c,
பை வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு ரேஷியோல கொடுத்திருக்காங்க. ரேஷியோன்றது என்ன, டிவிஷன் மாதிரி வரும் இல்லையா. மேல இருக்கிறது என்ன, ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் சின்ற சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நியூமரேட்டர்ல இருக்கிற மாதிரியும், டு இட்ஸ் டயாமீட்டர். டயாமீட்டர்ன்றது டின்னு சொல்லியிருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் சினும் டயாமீட்டர் டின்னு சொல்லியிருக்காங்க. சோ அந்த பை வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, ஒரு ரேஷியோல வருது, C/D ரேஷியோல வருது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. திஸ் சீம்ஸ் டு கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட் தட் பை இஸ் irrational. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பை வேல்யூ வந்து என்னது, irrational வேல்யூ தான் பையோட வேல்யூ இல்லையா. இப்ப C/D ஃபார்முலால வருதுன்னா P/Q அந்த ஃபார்மேட்ல வருது. P/Q ஃபார்மேட்ல வருது நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஷனல் நம்பர்னு சொல்லுவோம். சோ அப்ப பைய வந்து irrational சொல்றதுக்கான வேல்யூ வந்து கான்ட்ரடிக்டிங்கா வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத வந்து இந்த கான்ட்ரடிக்ஷனை எப்படி நீங்க ரிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம். இந்த சர்க்கிள்ல உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து இருக்குங்க. தென் கொஸ்டின் படி பாத்தீங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் தான் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க, சுத்தி வருது இல்லையா. இந்த சர்க்கிள் டிரா பண்ற இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் என்னது, நம்மளுக்கு சீன் டிஃபைன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட டயாமீட்டர், இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா லைன், சர்க்கிளோட டயாமீட்டர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்ப பை வந்து எதோட ரேஷியோ, நம்மளுக்கு பை இஸ் ஈக்குவல் டு C/D, இதுதான் ரேஷியோன்னு கொடுத்திருக்காங்க. சர்க்கம்ஃபரன்ஸோட டயாமீட்டரோட ரேஷியோ தான் நம்மளுக்கு என்னது, பை வேல்யூ வருது. சோ இது என்ன ஃபார்மேட்ல வந்துருச்சு, இப்போ resembles like P/Q ஃபார்மேட். P/Qன்றது நம்மளுக்கு ரேஷனல் நம்பரோட ஃபார்மேட், பட் பை வந்து irrational. இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி இது வந்து irrational பைய வந்து நம்ம சொல்ல முடியும், ரேஷனல்ன்ற கான்ட்ரடிக்டிங் வேர்டை வந்து எப்படி நீங்க ரிசால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்ப கொஸ்டின்ல பை வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, பை ஈக்குவல் டு C/Dன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பையோட வேல்யூ வந்து நம்ம ஏதோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்றோம், ஒரு ஃபார்முலால பை வருது அப்படின்னாலே நம்ம பையோட வேல்யூ என்ன எடுத்துப்போம், 22/7 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் இல்லையா. பை வேல்யூ என்ன எடுக்குதோ 22/7. 22/7ன்றது இதுவும் என்ன ஃபார்மேட்ல தான் இருக்கு, P/Q ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஆனா இத வந்து ரேஷனல்னு சொல்லல, பைய irrational சொல்றோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா 22/7 நீங்க டிவைட் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு 3.14 சொல்லிட்டு இது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் போகும். ரிப்பீட்டேஷன்ல வந்து உங்களுக்கு வராது. 14ன்றதே உங்களுக்கு அகைன் ரிப்பீட்டேஷனா வராது. நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங்கா தான் போகும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், பைய வந்து irrational நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இங்க ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்திருக்கபடி C/D ஃபார்மேட்ல வந்தாலும் உங்களுக்கு மேல இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் ஏதோ ஒரு நம்பர், இப்போ C வந்து நீங்க என்ன பண்றீங்க, D ஆல டிவைட் பண்ணுவோம் இல்லையா. சோ இந்த ஃபார்மேட்ல இருக்கிறப்போ இப்ப C வந்து நீங்க D ஆல டிவைட் பண்றீங்க, நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு மேல இருக்கிற நம்பர் என்னதான் இருக்கும், நான் டெர்மினேட்டிங்கா நான் ரிப்பீட்டிங்கா கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, சோ ஏதோ ஒரு நம்பர் மேல உங்களுக்கு கிடைக்கிற கோஷன்ட் வந்து எப்படி இருக்க போகுது, நான் டெர்மினேட்டிங்காவும் நான் ரிப்பீட்டிங்காவும் இருக்கும். சோ அதை வச்சு நம்ம என்ன சொல்றோம், பை வந்து irrational தான் சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். ஓகேவா, இதுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இப்ப 22/7ன்றது என்னது, நம்மளுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்றதுக்காக நம்ம என்ன எப்படி எடுத்துக்கிட்டோம், பைய வந்து 22/7ன்றது ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூவா தான் எடுத்திருக்கோம். So 22/7 is an approximate value of pi. Actually, the decimal expansion of pi is non-terminating and non-repeating. Decimal expansion நம்ம வந்து divide 22/7 divide பண்ணி பார்த்தா நமக்கு எப்படி தான் இருக்கும், அது non-terminating and non-repeating வேல்யூவா தான் இருக்கும். So this means pi is irrational. Okay, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. இதுதான் third question குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் fourth question பார்க்கலாம். இந்த fourth question வந்து உங்களுக்கு இதை ரீட் பண்ணாலே தெரியும். represent root 9.3 on the number line. நம்பர் லைன்ல வந்து root 9.3 ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. நீங்க நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் எக்ஸசைஸ் 1.2 எக்ஸசைஸ்ல வந்து உங்களுக்கு அதே ஃபார்மேட்ல வந்து நம்ம சம்ஸ் பார்த்திருக்கோம். √2 √5 √3 இதெல்லாம் வந்து நம்பர் லைன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். சோ அதே ரிசம்பிள் பண்ணிருக்க மாதிரி தான் இந்த கொஸ்டின் நம்பர் 4ம். நீங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து நான் போட்டிருக்கேன் எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற அந்த √3 சம்ஸ் வந்து எப்படி நம்ம நம்பர் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றதுன்ட்டு அதை ரிசம்பிள் பண்ணி இந்த சம்ம ட்ரை பண்ணுங்க. டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு இதை சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம். ரேஷனலைஸ் த டினாமினேட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். ரேஷனலைஸ்னா என்ன கேட்டிருக்காங்க, ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எதை வந்து ரேஷனல் நம்பரா மாத்த சொல்லியிருக்காங்க, டினாமினேட்டர்ஸ்.
ஓகேவா? இந்த ஃபாலோவிங்ல இருக்கிற டினாமினேட்டர்ஸை வந்து நம்மள ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 1 divided by root 7. நம்ம டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? root 7 இருக்கு. இது நம்ம என்ன பண்ணா வந்து டினாமினேட்டர்ல இருக்கிற வேல்யூ வந்து ரேஷனல் நம்பரா மாத்த முடியும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒரு ரூட் வேல்யூ கூட இன்னொரு ரூட் வேல்யூவை நம்ம மல்டிப்ளை பண்ணா அது என்ன ஆயிடும்? root 7 into root 7 இப்ப நம்மளுக்கு என்ன ஆகும்? 7 ஆயிடும் இல்லையா? ரூட் டு ரூட் மல்டிப்ளிகேஷன் பண்றப்ப சேம் நம்பர் இருக்கு அப்படின்னா கேன்சல் ஆயிடும். ஸோ root 7 into root 7 என்ன உங்களுக்கு 7 கிடைக்கும். ஸோ 7ன்றது நம்மளுக்கு என்ன? ரேஷனல் நம்பர். ஸோ இங்க கீழே டினாமினேட்டர்ல நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் வரணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த சம்ல 1 by root 7 into root 7 divided by root 7. மேல நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் என்ன பண்ண போறோம்? root 7ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகே, இதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? root 7 by 7. ஓகே, மேல எனக்கு root 7 இருக்கு இல்லையா? root 7 divided by 7. இப்போ டினாமினேட்டர் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? ரேஷனல் நம்பர் ஆயிடுச்சு. கொஸ்டின் உங்களுக்கு அதான் இல்லையா? டினாமினேட்டரை ரேஷனலைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். கான்செப்ட் இதுதான். நம்ம ஏன் root 7ஆல மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா, கீழே root 7 இருக்கு, எனக்கு root 7ல வரக்கூடாது. root 7 வந்து irrational நம்பரா இருக்கு. ஸோ அதை நான் ரேஷனலா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றேன்? root 7ஆல மேலையும் கீழே மல்டிப்ளை பண்றோம். ஏன் கீழே மட்டும் பண்ணா போதுமேன்னு சொன்னா, நம்ம மேல நியூமரேட்டர்ல பண்ணாம டினாமினேட்டர்ல மட்டும் பண்ணா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆயிடும். ஓகே, ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல root 7ஆல நீங்க மல்டிப்ளை பண்றப்போ சம்மோட வேல்யூ அப்படியே இருக்கும், எந்த சேஞ்சஸும் அதுல இருக்காது. செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் இருக்கு பாருங்க. 1 divided by root 7 minus root 6. மேல பார்த்த சம்ல ரூட்ல ஒரே ஒரு டேர்ம் தான் இருந்துச்சு. கீழே செகண்ட் சம்ல எப்படி இருக்கு? ரூட்ல உங்களுக்கு 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா? அந்த 2 டேர்ம்ஸ் இருந்தாலும் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, 2 டேர்ம்ல நடுவுல என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன் இருக்கா? இதுக்கு வந்து எப்படி நம்ம ரூட்டை கேன்சல் பண்ண போறோம்னா, இதுக்கு முன்னாடி சம்ல நான் பார்த்திருப்போம் a plus b a minus b இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? ஃபைனலா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஃபைனலா கிடைக்கிற வேல்யூ வந்து உங்களுக்கு ஒரு ரேஷனல் நம்பரா தான் கிடைக்கும். இந்த ஃபார்முலால நம்ம கண்டிப்பா சப்ஸ்டிட் பண்ணா ரூட்லயே இருந்தாலும் ஃபைனல் ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? நம்மளுக்கு ரேஷனல் நம்பரா தான் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு a இருக்கு, இங்க a என்னது? root 7, b வந்து root 6, a மைனஸ் b இருக்கு. என்ன வேணும் உங்களுக்கு? இங்க a plus b வேணும். ஸோ இதுல எப்படி நம்ம போடலாம்னா, 1 divided by root 7 minus root 6 மல்டிப்ளை தான் பண்ண போறோம். மல்டிப்ளை பண்ணாதான் கேன்சல் ஆகும் இல்லையா? இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. எனக்கு என்ன வேணும்? பிளஸ்ல வேணும். ஸோ root 7 plus root 6 divided by root 7 plus root 6. ஓகே, ஸோ இங்க என்ன இருக்கு? நம்மளுக்கு a minus b a plus b ஃபார்ம்ல வந்துடுச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். root 7 plus root 6. ஏன்னா மேல இங்க நம்மளுக்கு 1 தான் இருக்கு இல்லையா? ஸோ 1 கூட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா root 7 plus root 6 divided by a ஸ்கொயர் என்ன? root 7 ஸ்கொயர் மைனஸ் ஃபார்முலா அப்ளை பண்றோம் இங்க root 6 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். கிடைக்கிற ஆன்சர் வந்து root 7 plus root 6 divided by 7 minus 6 that's equal to 1. அப்ப என்ன ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும்? root 7 plus root 6. This is the answer for this question. கீழே வந்து நான் ஏன் 1 போடலனா, கீழே நம்ம டினாமினேட்டர்ல 1 போட்டாலும் ஒன்று தான், போடலனாலும் as usual அது 1 இருக்கதா தான் மீனிங்ல வரும். ஓகேவா? ஸோ நம்ம கொஸ்டின் படி நம்ம என்ன பண்றோம்? டினாமினேட்டரை வந்து ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 3ல என்ன கொடுத்திருக்காங்க? 1 by root 5 plus root 2. சேம் அதே தான். நம்ம என்ன பண்ண போறோம்? a plus b a minus b ஃபார்மேட்க்கு இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ 1 divided by root 5 plus root 2 into எதால மல்டிப்ளை பண்ண போறோம்? டினாமினேட்டர் நியூமரேட்டரையும். இங்க பிளஸ் வேல்யூ இருக்கு. ஸோ அப்ப நம்ம எடுத்துக்கிறது மைனஸ் வேல்யூவா இருக்கணும். root 5 minus root 2 divided by root 5 minus root 2. இதை சால்வ் பண்றப்போ நம்மளுக்கு root 5 minus root 2. ஏன்னா 1 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு அதே டேர்ம் தான் கிடைக்க போகுது. ஸோ இது என்ன இருக்கு? root 5 root 5 நம்மளுக்கு என்ன வரும்? 5 வந்துடும். root 5 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா கேன்சல் ஆயிடும் இல்லையா? இங்க என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 2 கிடைக்கும். So final answer என்ன உங்களுக்கு? root 5 minus root 2 divided by 5 minus 2 is equal to 3. This is the answer for this question. Next question number 4 பாருங்க. 1 divided by root 7 minus 2. Okay, இதை இப்ப சால்வ் பண்ணலாம். 1 divided by root 7 minus 2. கீழே இருக்கிறது என்ன இருக்கு? நமக்கு 2 டேர்ம்ஸா இருக்கு. நடுவுல இருக்கிற சைன் வந்து மைனஸ்ல இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்? பிளஸ் ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். root 7 plus 2 divided by
ரூட் 7 பிளஸ் 2. மேல இருக்க டேர்ம் வந்து 1 கூட மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும், அதே டேர்ம் தான் கிடைக்கும். ரூட் 7 பிளஸ் 2 டிவைடட் பை, இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, a மைனஸ் பி a பிளஸ் பி, a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல எழுதலாமா? ஸோ ரூட் 7 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர். இதை சால்வ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும், ரூட் 7 பிளஸ் 2 டிவைடட் பை 7 மைனஸ் 2 ஸ்கொயர் என்ன கிடைக்கும், 4 கிடைக்கும். தட்ஸ் ஈக்குவல் டு root 7 plus 2 divided by 7 minus 4 is 3. இதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 1.4ல இருக்கிற எல்லா சம்ஸும் முடியுது. அடுத்த வீடியோல வந்து எக்ஸசைஸ் 1.5ல பார்க்கறேன். Thank you students. Thanks for watching. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for supporting students.